பாண்டியன் கடைக்கு போன சரவணன் என்ன தைரியம் இருந்தா அவன் அப்படி பண்ணிருப்பான். அதுக்கு செந்தில் சொல்றாரு, நானும் அதை தானே யோசிச்சேன். அவங்க என்ன பண்ணாலும் நம்ம பொறுத்து போறோம்ல, அந்த மிதப்புலதான் அவங்க என்னென்னமோ தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை அவங்கள சும்மா விடக்கூடாது. பாண்டியன் சொல்றாரு, டே விடுங்கடா, அவசரத்துல நீங்க ரெண்டு பேரும் எதையாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க. அந்த குமார் தான் புத்தி கெட்டத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான், நம்மளும் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணணுமாடா? இப்ப சரவணன் சொல்றாரு, நம்ம சின்னதா ஏதாவது பண்ணா கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றாங்கப்பா அவங்க வீட்டுல. அப்பா அவங்க வீட்டு பையனை வச்சு நம்ம வீட்டு பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்காங்க. அத மாத்திரம் சரின்னு சொல்றீங்களாப்பா? பழனி சொல்றாரு, டே மாப்பிள்ளைங்களா, அண்ணனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியலடா. இது அந்த குமாரா செஞ்ச வேலை மாதிரிதான்டா எனக்கு தெரியுது. சக்திவேல் அண்ணனாவது இந்த மாதிரி பண்ணலாமான்னு யோசிக்கும். முத்துவேல் அண்ணன் இத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. பாண்டியன் சொல்றாரு, பழனி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கதான்டா செய்யுது. அவங்க அண்ணன் கிட்ட நான் பல நாட்களா வேலை செஞ்சிருக்கேன்டா, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்கடா, அவங்களால நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப பாப்போம்டா, போய் உங்க வேலைய பாருங்கடா. பழனி சொல்றாரு, சொல்லிட்டார்லப்பா உங்க அப்பா, போங்க போய் வேலைய பாருங்க. ராஜி வீட்டுல இருந்துகிட்டு சரவணன் மாமா எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கதிரு சொல்றாரு, தெரியலையே, வெளியே எங்கேயாவது போயிருக்காரா? மயில் சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் இருங்க, வீட்டுலதான் இருக்காரான்னு நான் பாத்துட்டு வந்துடுறேன். அரசி சொல்றாங்க, அம்மா அப்பா வந்துட்டாரு. எல்லாரும் பாண்டியனுக்காண்டி வெயிட் பண்றாங்க. பாண்டியன் வந்த உடனே சரவணன் பூவை தூவுறாரு. பாண்டியன் அதிர்ச்சியாராரு. எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு புதுசா இருக்கு. இன்று பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.